உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த விஷயம் உண்மையாவே இருந்தாலும் மோகனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. தப்பி தவறி மோகன ராதா காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் கையோட மஞ்ச கயிறை கொண்டு வந்து ராதா கழுத்திலேயே கட்டிடுவான். அதுக்கப்புறம் உன்கிட்ட என்ன மன்னிச்சிருமா தாயேன்னு சொல்ல போறான். நான் சொல்றத கேளு. இப்பெல்லாம் அந்த காதம்பரி, அந்த குட்டிச்சாத்தான் குஷி, அந்த ராதா, மோகன் இவங்க 3 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுதா? ராதாவும் மோகனும் நெருக்கமாகறாங்கம்மா. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ண. எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தாமினி. காது நீயா? ஆமா தாமினி, இதுக்கு மேல நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது ராதாவுக்கும் மோகனுக்கும் இடையில இருக்கிற உறவு அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சாதான் எனக்கு தோணுது. அப்படியே அந்த கடவுளோட விருப்பத்துக்கு மாறானா உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையேன், அதனால 4 பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். குஷி, ராதா, மோகன் அவங்களோட சேர்ந்து உன் வாழ்க்கையும். இங்க பாரு தாமினி, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அந்த மோகனுக்கே உன் மேல காதல் இல்லைங்கிறப்போ உன்னோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? நான் உன்னை என் பொண்ணா நினைச்சு சொல்றேன். என்னால உன்னோட வாழ்க்கையை கெடுக்க முடியாது. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் மோகனுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எனக்கு புரியுது தாமினி, இது உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உன்னுடைய நல்லதையும் மனசுல வச்சுதாமா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் நடக்க கூடாதுமா. அப்படி நடக்க கூடாது காதம்பரி. என்ன காதம்பரி அப்படி எல்லாம் பேசுற? உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. நீ அப்படி எல்லாம் பண்ணனா என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடும். அது அம்மா, மோகனுக்கும் எனக்கும் நிச்சயம் கூட ஆயிடுச்சு. அப்போ நானும் அவனும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். ராதாவுக்கும் மோகனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்? எனக்கும் மோகனுக்கும் தானே ஆகணும். தாமினி, நீ கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். உறவுகளை நாம தான் இணைச்சு வைக்கிறோன்னு நாம ஒரு நம்பிக்கையில இருக்கோம். ஆனா உண்மையிலேயே உறவுகளை அந்த ஆண்டவன் தாமா இணைக்கிறான். யார யாரோட இணைக்கணுங்கிறத அவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். குஷி, ராதா, மோகனுடைய உறவை தான் சொல்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.